வணக்கமுங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்திரத்தில் தாங்க இருக்குது. வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க. இப்போ இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்குறோங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்குறோங்க. இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த 16 வருஷ காலகட்டங்கள்லைங்க நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சு நிறைய சுவிட்சமாக இருக்காங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விட்டிங்கன்னா, அடுத்த நிமிஷம் கம்ப்யூட்டரில் எழுதிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, லிங்க்கும் கொடுத்துங்க நீங்கள் வீட்டில் இருந்து மெனிக்கே பார்த்துக்கலாம். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம பொண்ணு ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இல்லை நாங்கள் பசங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இல்லை பையனுங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. அதுலேயும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ, இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூரை சுற்றி ஒரு 60 கிலோமீட்டரில் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டம்னா ஒரு 60 கிலோமீட்டரில் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கரூர் மாவட்டம்னா 60 கிலோமீட்டருங்க. சேலம் மாவட்டம்னா 60 கிலோமீட்டருங்க. இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்குங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீரோ அதே மாவட்டத்தில் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம்னு அடிச்சிங்கனால என்னோடய பயோடேட்டாவே வந்துடுங்க. அதே மாதிரி யூடியூப்லேயும் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருக்கேங்க. ஏன்னா நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விட்டிங்கனாத்த நல்ல காரியங்கள் முடிவு சொன்ன மாதிரி நம்பிக்கையோடு என்னை நம்பி நீங்கள் அனுப்பிச்சி விடலாங்க. பிள்ளைகளாக இருக்கான்னு பையங்களாக இருக்காங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய கல்யாணம் முடிஞ்சு நிறைய சுவிட்சமாக இருக்காங்க. அது நேரடியாகவே நீங்களாக கான்டாக்ட் பண்ணி நேரடியாகவே நீங்கள் பேசிக்கலாம். ஒரு பொண்ணு பிடிச்சிக்கிச்சு, இல்லை மாப்பிள்ளை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா நேரடியாகவே அவங்க நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, லக்கணம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பொண்ணுக்கு சூட் ஆகுது, இல்லை நம்ம பையனுக்கு சூட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரடியாகவே நீங்கள் கூப்பிட்டு நேரடியாகவே பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தால் நேரடியாகவே கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி நீங்களும் பேசிக்கலாங்க. இந்த மாதிரி பையன் ஐடியில் வேலை பார்க்குறாரு, இல்லை சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காருங்க, நமக்கு என்னங்க என்ன கொடுக்கலாங்களா, என்னங்க பார்க்கலாங்களா அப்படின்னு நீங்களாம் கேட்டு திருமணத்தை வந்து நீங்களாம் முடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நேரடியாக பேச வேண்டியதானே இவ்வளோ கல்யாணங்கள் முடிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அந்த ஆண்டவனர்களாலும் அந்த முருகனர்களாலும் அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம், ராகுகேது செவ்வாய் ஜாதகம், இந்த மாதிரி ஜாதகம்லாம் நிறையா வந்துட்டுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், மாநில கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், இந்த மாதிரி ஜாதகமெல்லாம் எல்லா ஏரியாவிலேயும் வந்துக்கிட்டு இருக்குங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைங்க பையனுங்க ஜாதகம்லாம் நம்மள்ட்ட நிறையா வந்துருக்குதுங்க. இந்த குறிப்பு ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிஃபரல் நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க. பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க. இந்த ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்சி, எம்டி, பிடிஎஸ் இந்த மாதிரி ஜாதகம்லாம் பிள்ளைய பசங்க ஜாதகம்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. அதே மாதிரி டீச்சர் லைனில் இருக்கிறவங்க எம்எஸ்சி, பிஎட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதே மாதிரி ஐடியில் வேலை வாங்குகிற பிள்ளைய ஜாதகம் பசங்க ஜாதகம்லாம் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம்லாம் நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஜாதகமும் நமக்கு நம்ம அஜய் மேட்ரிமோனிக்கு நிறைய அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இது குறிப்பாக சொல்லப்போனால் நமக்கு வர்ற ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்லேருந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி சத்தியமங்கலம், கூப்பிங்க, அதே மாதிரி ஈரோடுங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருங்க, அதே மாதிரி பொள்ளாச்சி, உடம்பலப்பேட்டைங்க, பல்லடம், குடிமங்கலம், அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தியமங்கலம், அதே மாதிரி திண்டுக்கல்லுங்க, ஒட்டஞ்சத்திரம், பழனி, தாராபுரம்ங்க, மூலனூர், வெள்ளை கோயிலுங்க, சங்ககிரி, பெருந்துறைங்க, சொல்லிகிட்டே போகலாங்க, காங்கேயம், இந்த மாதிரி ஊத்துக்குழிங்க, இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்தே வந்துக்கிட்டு இருக்குதுங்க நம்ம ஜாதகம். கரூர், நாமக்கல், சேலம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு நிறையா வந்துட்டுருக்கு. இப்போ சங்ககிரி, சேலமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஜாதகம் இந்த ஒரு வாரமாக நிறையா வந்துட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு எந்த பொண்ணுகளாக இருந்தாலும் பொண்ணுகளுக்கும் பையனுக்கு வரன்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அதே மாவட்டத்தில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்து நமக்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்கிறனாலே நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சிட்டு இருக்கிறனாலேங்க கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டுன்னு நான் ஆண்டவனை முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேனுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள். என்ன கேட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம், நிறையா பேருக்கு காட்டலாம் இல்லைங்களா, அதனால தான் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோக்கு மேலே நான் பேசியிருப்பேங்க. அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் யூடியூப்பில் போய் அடிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க.
அதெல்லாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற உள்ளேயெல்லாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். நம்பிக்கையோடு உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்க்குறீங்கன்னா நம்பிக்கையோடு எனக்கு பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் நினச்சி விடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல குடும்பங்கள் அமையட்டும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு முருகனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நன்றி வணக்கம். அஜய் மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரங்க. நன்றி வணக்கங்க. வீட்டில் அப்பா அம்மா சுதந்திரமாக பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க கான்செப்ட்டுங்க. நன்றி வணக்கம்.